அது இந்த 4 சிவத்துக்குள்ளே நடக்கிற விஷயம் வெளியில் ஒரு இதுவும் தெரியும். அதில் போகும்ல வீடியோவில் அது ஒரு நான் இதெல்லாம் வெட்டி போடுவேன் நான் இந்த கணக்கில் வெட்டி தெரியும். என்ன ஒரே ஒரு கவலை தான், உதவி செய்ய போயிட்டு கோத்திரம் வருது அப்படின்றப்போ வந்து அதை கொஞ்சம் ஏற்றுக்கொள்கிறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இது விளங்காமல் எழுதி கொண்டிருக்காங்கடாப்பா பெரிய மன வருத்தமாக இருக்குடாப்பா மனுஷனுக்கு. நீ எப்போ கொழும்புக்கு புக் பண்ணுறேன்னா நீ எப்போ புக் பண்ணுறேன்னு போட்டு எனக்கு சொல்லு இருக்கா ஏர்லியா சொல்லு. சரிதானே புக் பண்ணினா ஏர்லியா சொல்லு. ஏன் அப்படின்னாங்க? சரி 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 சரியா. அடே நான் காசு தர்றதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை தம்பி, காசு எல்லாம் விடுறாப்பா, காசு எல்லாம் பிரச்சனை இல்லைடா. அது தெரியாமல் கதைக்கும் போது தான் அந்த கவலையாக இருக்கு. ஆக்கள் சொன்னானா இல்லையா உனக்கு யார் உன்னை எதிர்த்து என்னதான் உன்னை கைவிட்டாலும் நீ விட்டுட்டு பேசான் இங்கே என்னோட வச்சு நான் உன்னை பார்ப்பேன் நாங்கள் 4 பேரும் இருப்போம்னு சொல்ல இல்லையா உனக்கு? யோசிச்சு பாரு. ஒன்றுக்கு யோசிக்காட. அது இந்த அது உண்மையாக சொல்கிறேன். அது ஏதோ ஒரு சதிவேலடா, ஒரு சதியால் மூடி இருக்குது. வீடியோ பார்த்துட்டு உண்மையிலே என்ன இல்லை உண்மை என்று சொல்கிறாண்டே நாங்களே ஒழிப்பான் எல்லாம் எங்களோட குடும்பத்தாக்கல்லாம். நீ இந்த வெயிலத்துக்குள்ளேயும் குளிக்காமட்டா அப்புறம் கண்ணால் தண்ணி வராமல் என்ன வரும்? நம்பாயிங்க மக்களே நம்பாயிங்க. இந்த டெங்கு நுழம்பு பரவுற மாதிரி இல்லையே வீட்டை பார்க்கலாமா சுற்றி பாப்போங்க பின்பங்க நடவங்க. டெங்குதுங்கிற மாதிரி கதை வந்தது. குளனி கோம்பேல் மெட்டது இந்த பியர் டின்கள் கிடக்கா சாரையா போத்துடுவாள் ஒன்றும் இல்லையா? டெங்கு வந்தது வீட்டை உங்களுக்கு கிட்டடியில் காய்ச்சலையும் வந்த மாதிரி. அப்போ ஏன் பயப்படுறீங்க? ஒன்றும் இல்லை. நீங்கள் சுருட்டு பார்த்துருவீங்களே. அதில் பற்றக்கூடாது வயசு ஒன்றுங்களில் கூடாதான் கண்டிப்பாக சரியாக இருக்கும். 30,000 ரூபா 10 வீதம் கமிஷனு 3000 எனக்கு சரியே. இப்போ குறையேதும் இல்லை தானே. மற்றது வந்து சுவிஸில் இருந்து விகாண்ட பிறந்த நாளை முன்னிட்டு வந்து ஒரு 30,000 மட்டும் அனுப்பியிருந்தாங்க. அதை எம்எம்மாவுக்கு கொடுப்போம். எதுவும் சொல்லுங்க என்ன சூர்யா விஜயன்றது ஏன் பெருசாக கொடுக்குறதுக்கு இது ஒரு மெதட். ஒரு கடைக்காரன் இருந்தானே சரியானே, ஒரு கடைக்காரன் இருந்தானா அவனுக்கு ஒரு மகள் இருந்தான். வடிவாக்கணும் கதையை. அவனுக்கு ஒரு மகள் இருந்தான். அவனுக்கு இந்த பணமண்டா பைத்தியம் மாதிரி ஆனாலும் கணக்கு வழக்கு தெரியாது. அப்போ அவன் சொன்னானா ஊரில் யார் கொண்டு வந்து கணக்க காசு தாரானோ அவனுக்கு தான் என் பிள்ளைன்ட்டு இல்லை படிக்கல. அப்போ இப்போ எனக்கு கமிஷன் எவ்வளோ வந்து வச்சு கணக்கு சொல்லுங்க பாத்தியல. உங்களோட காசில் இருக்கிற கவனம் என்ன எனக்கு இல்லையே. முதல் 60ல் 6,000, அப்புறம் 50ல் 5,000, இப்போ ஒரு 50 இல்லை. அப்போ இவ்வளவு அதில் 5,000 மொத்தம் எவ்வளவு? எந்த பள்ளிக்கூடம் படிக்கல 50 5 அதில் 5 அப்போ இவ்வளவு 5 எவ்வளவு 11 5 12. வெரி குட் கொடுடா டொபிக் ஒன்று 11 5 16 சரியா 16,000 சரியா. உங்கள் 2 பேரையும் நான் உண்மையிலே எங்களோட அம்மாவை பார்க்க நம்புகிறேன் சரிதானே. இந்த விஷயம் எங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். நான் அதை யோசிக்கலையாம்மா. எங்களுக்கும் 1000 துன்பங்கள் என்ன சொல்லுவாங்க பொடிபட்டு எங்களோட பிள்ளைகளும் பள்ளிக்கூடங்களுக்கு ஏற்றணும், நர்சரிகளுக்கு ஏற்றணும், இன்னும் அதுகிட்ட உடுப்புகள் இதுகள் ரேக்கை அதுகளால் ஏன் துவைக்காம அவா இருந்தாலும் அம்மா நாங்கள் அவா கையிலாண்டேக்க நாங்கள் துவைக்கத்தானே அம்மா. இது தெரியக்கூடாதானே. இது நான் வேண்டிக்கவே இல்லை போட்டேன் உங்கள்கிட்ட. நீங்கள் விரும்பி அம்மா விரும்பி இல்லை அது விரும்புதானே. இது கலவை இல்லை. இது சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்ற மாதிரி தான் இப்போ எங்களோட வாழ்க்கை போகுது. உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் நாங்கள் வந்து பிறந்தது குற்றமா இல்லாட்டி பிறந்த நாடு குற்றமா இல்லாட்டி பிறந்த இடம் குற்றமா இல்லாட்டி பிறந்த குடும்பம் குற்றமா தெரியல. வாழ்க்கையில் தொடர்ந்து எழும்பலும் பாடியாக விழுது ஏனோ தெரியல. நாங்களும் எவ்வளோத்தை தாண்டாப்பா தாங்கிறது. நாங்களுமே மனுஷர் தானே. இன்றைக்கு விடிஞ்ச எழும்பினதுலேருந்து ஒரே பிரச்சனையாக கிடக்கு. அப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லாமல் அதை கதைச்சா நீங்கள் யோசிப்பீங்க, கொஞ்சம் ஓவராக யோசித்து குழம்புவீங்க. அவ்வளோத்துக்கெலாம் ஒன்றுமே இல்லை. இங்கே நேற்று கூட அவள் நவமம் அழுது இந்த இரவு வீடியோ போட லேட்டாக போச்சுதுன்னு சொல்லி யோசித்து ப்ரெஷர் கூட்டிகிட்டு தான்
அப்புறம் வீடியோ வந்தால் அப்புறம் தான் கொஞ்சம் ப்ரெஷர் ஓகே ஆயினுன்னு சொல்லி அப்படி அந்த மாதிரி எங்களை நேசிக்கக்கூடிய நிறைய பேர் நீங்கள் இருக்கிறீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு இயங்கி கொண்டிருக்கிறோம். இந்த காலம் வந்து உண்மையிலேயே சிரித்தாலும் குற்றம். அவனை சொன்ன மாதிரி என்ன சொல்கிறது, கஷ்டப்பட்டேன்னு சொன்னால் ஐயோப்பா அவன் கஷ்டப்படுறானேன்னு சொல்லி கவலைப்படுவாங்க. கொஞ்சம் நல்லா வந்தாண்டா நல்ல முண்டு, நல்லா வந்துட்டான்டா இஞ்சால அவங்க அடி நல்லா வந்துட்டான்னு சொன்னால் ஐயோ இவன் நல்லா வந்துட்டானே இவனை எப்படியா விழுத்தணும்னு சொல்லி பொறாமப்படுவாங்க. அந்த மாதிரி உண்மையிலேயே என்ன மாதிரி ஒரு சமூகத்தில் இருந்து நாங்கள் வாழ்கிறோம்ன்றது எனக்குண்டா தெரியல. மேக்ஸிமம் வந்து நாங்கள் என்ன சொல்கிறது, எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு தான் எல்லாத்தையுமே செய்வோம். ஆனால் ஒரு நேரத்தில் அது கூட வந்து பிரச்சனையாக மாறுது. எதிரிகள் எல்லாம் வந்து எங்கெங்கே இருந்து தோன்றுறாங்கன்றே தெரியாமல் கிடக்குது. இந்த பேர் கூட சொல்லலையா. சரி, வணக்கம், நான் கிருஷ்ணா. ஸோ வந்து இன்றைக்கு இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலாவரை, அதாவது வந்து இந்த நிலாவரையிலேருந்து ஜெஃப்னா போகிற ரோட்டில் தான் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்துருப்பீங்க, நாங்கள் ஒரு 1 மந்த் இல்லை ஒரு 10 நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு கதைக்கிறப்போ வந்து நல்ல யோகா கதைச்சம். அந்த வீட்டில் அந்த அக்காவோட அம்மா இருந்தாங்க, அப்புறம் வந்து அம்மாவோட அம்மா இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து எல்லாருமே இருந்தாங்க, சந்தோஷமாக கதைச்சம். அக்காவுக்கு கூட நாங்கள் முதல் தடவையை வந்து 90,000 இதை கொடுத்துனாங்களே என்னடா 90,000 கொடுத்துனாங்க. என்ன கூட அந்த அம்மா சூரியாண்டெல்லாம் சொல்லி நல்ல ஒரு பகடியாக சந்தோஷமாக கதைச்சி எல்லாம் செஞ்சுட்டு வந்தோம். அப்போ நாங்கள் இப்போ ஒவ்வொரு இதாக வந்து வந்த உதவிகளை வந்து செஞ்சு கொண்டு வரோம். ஸோ வரும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நான் செக் பண்ணி பார்க்குறப்போ வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஹெல்ப் வந்து வந்துருந்துச்சு. ஸோ வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து கொஞ்சம் அது காணாத மாதிரி இருந்துச்சு. அப்போ இன்னும் ஒரு 2 பேருக்கு கால் பண்ணி சொன்னேன்னாக்கா, இப்படி நீங்கள் அனுப்பி நீங்கள் பணம் வந்து அதை வந்து நான் அவங்களுக்கு போட்டு கொடுக்குறேன் என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து ஒரு 2வது தரமாக ஒரு உதவி செய்ய போகிற மண்டைக்குள்ளே எங்களை நம்பி கதைச்சவங்கண்டைக்குள்ளே அவங்களுக்கான உதவியை வந்து நாங்கள் கொஞ்சம் கூட செய்யணும் தானே. பாவம், அவங்கள நம்பித்தானே கதைச்சவங்க. இவன் அந்த அக்காண்ட பம்பர் செலவுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சரியான மாதிரிக்கு காசுலேருந்து கவலைப்பட்டவங்க. என்னடாப்பா இவ்வளோ நேரம் இந்த ரோட்டில் எப்படி சனம் போனமே தெரியல, இப்போ தானே போகுது இவ்வளோ சனம். என்னடா அதுதானேடாப்பா வீடியோ எடுக்க தொடங்கினா அப்புறம் இப்படி சத்தமாக கிடையாது. சரி பரவாயில்ல. அப்போ வந்து அந்த 2 பேர்கிட்டையும் கேட்ட உடனே அப்போ அவங்க உடனே சம்மதம் தெரிவித்தாங்க. என்ன கிருஷ்ணா, இதை நீங்கள் கேட்க வேணும், உங்களை நம்பி நாங்கள் அனுப்பினதானே, நீங்கள் யாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து அவங்களோட ரிசிப்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்து ஓகே அவங்க அனுப்பின அமௌண்ட்டை வந்து அவங்கள என்ன பேர் சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்ற அடிப்படையில் எல்லாம் வந்து நாங்கள் கேட்டு அதை ஒரு லிஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டு இப்போ வந்து நாங்கள் அவங்கள்ட்ட போகிறோம் வந்து கொண்டு போயிட்டு கொடுக்குறதுக்கு. சரி தானே. ஸோ அந்த வகையில் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு வரப்போகிறோம். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் கூட பார்க்க போகிறீங்க. அவனொருத்தன் போட்டிருந்தான் ஒரு வீடியோ அப்படின்னு சொன்னால், நோர்வேலேருந்து ஒரு அண்ணா அனுப்பினவரான்னு சொல்லிக்கொண்டே காசை கொடுக்குறாங்களாம். அப்போ நோர்வேயில் வந்து எத்தனை அண்ணா இருப்பாங்களேன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களே ஒன்று கேட்டால், நான் அதுக்காண்டி தானே வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி நம்பரை நான் சொல்லுறேன். சரி, இப்போ நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வேமே, நோர்வேயில் ஒரு ரூபன் அண்ணா இருக்கிறாருன்னு சொன்னால், இப்போ நோர்வேயில் வந்து 2 ரூபன் அண்ணா இருக்கலாம், இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த 2 ரூபன் அண்ணாவுக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பர் லாஸ்ட் நம்பர் வந்து சேமாக வரப்போகுதுன்ற வந்து மிக மிக அரிது. அதுவும் கடைசி 3 நம்பரும் வந்துட்டு சேமாக வாரன்றது வந்து 100ல் 1 தான் அப்படி வரும். ஈவன் அப்படி வந்தாலுமே வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், இன்னும் ஒரு நம்பரை நாங்கள் கூட சொல்லுவோம் என்ன அவருக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காண்டி. அண்ட் வந்து அப்படி அவங்கள்ட காசில் உண்மையிலேயே நாங்கள் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படி எடுக்கிற நாங்களாக இருந்தால் எங்களோட காசு நாங்கள் போகிற வார இடங்கள்ல எல்லாம் வந்து கொடுக்க மாட்டோம். இது உண்மையிலே வந்து விளக்கம் சொல்லணுமென்று இல்லை, சில வேலைகளில் வந்து அதுகளை கேட்கும்போது மனசுக்கு ஒரு சின்ன கஷ்டம். ஸோ வந்து அதுக்காண்டி நாங்கள் அதை செய்கிறது வளமை. ஸோ இப்போ கூட பாருங்கள், அதில் ஒரு 6 அம்மாக்கள் வந்து காட்டிடாதடாப்பா காட்டாத 6 அம்மாக்கள் வந்து தோட்ட வேலை முடிச்சுட்டு போகிறாங்க. அப்போ போகும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட வாய் இருக்குது தானே, அவனை யாரோ கொமெண்ட்ஸ் எழுதியிருந்தான், உனக்கு வாயில் தாட்டா சனி என்ற மாதிரி. அப்போ அந்த மாதிரி உண்மையிலேயே நாங்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால், போகிற வார இடங்கள் எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் வந்து யோகா கதைக்கிற வந்து வளமை. ஸோ வந்து யோகா கதைக்கிறது வளமைன்றக்குள்ளே பொதுவாக என்ன நினைக்கிறதுன்னு சொன்னால், இப்போ நாங்கள் வயது போன ஆக்கள் இளமாக்கள் யாராக இருந்தாலுமே வந்து ஓரளவு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் யோகா கதைப்போம். சில இடங்களில் யோகா கதைக்கும் போது கூட அதையே வச்சு பழி வாங்குறாங்க சில பேர். ரெண்டும் போது வந்து மன வருத்தம். அதை நீ தம்பியா அப்படி கதைக்காடான்னு சொன்னால் நாங்கள் அதை கேட்போம். ஆனால் அதை கதைக்க விட்டு போட்டு வந்து அதுக்கு பிறகு வந்து அப்படி ஒரு சில காரியங்களை செய்கிறாங்கன்னு நினைக்கும் போது வந்து மன வருத்தம். எனிவே பார்ப்போம், எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள்
அடி மேல் அடி விழுந்தாலும் ஓடணும்னு நினைக்கிறோம். காரணம் என்னென்னு சொன்னால் எல்லாரும் மாதிரியும் வந்து இப்போ நார்மலாக நீங்கள் பாருங்கள் எஸ்கேவியூவில் வந்து நாங்கள் யோகா ஃபனியாக கதைச்சி வீடியோ போடுறோம், எங்களோட நாள் அந்த லைஃப் ஸ்டைலை காட்டுறோம், ப்ளாக் பண்ணுறோம், அதாலையும் வந்துட்டு நாங்கள் லேர்ன் பண்ணுறோம். அந்த மாதிரி கூட இந்த எஸ்கேவில் நான் செஞ்சுட்டு போனேன்னு சொன்னால் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. ஆனால் என்ன நாங்களும் வீடியோ போடுறோம், உழைக்கிறோம், அதால் இன்னும் 4 பேரும் நல்லா வராங்க அப்படின்னும் போது சந்தோஷம். அதுவும் வந்து உண்மையிலே சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம் என்னென்னா ஒரு ஏழையை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது. ஸோ அந்த மாதிரியான காரியம் ஒன்று நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற வகையில் வந்து இன்னும் சந்தோஷப்பட்டு செய்ய போகும்போது அதையே பிடிக்காமல் வந்து ஒரு சில பேர் இருக்கிறாங்கன்னு போது அதுவும் வந்து உண்மையிலே அந்த வேற்றுமொழிக்காரங்க கூட வந்து உண்மையிலே நல்லவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா தமிழனுக்கு தமிழன் தான் எதிரி இந்த மாதிரி எங்களோட தமிழாக்களுக்குள்ளேயே வந்து எவ்வளவு பொறாமைகள் போட்டிகள் எனும்போது தான் வந்து சரியான மனவர்த்தமாக இருக்குது. தயவுசெய்து இந்த வீடியோவில் கூட நான் சொல்கிறேன், உங்களால் கூட யாருக்கும் உதவி செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால் அதை குறித்து கவலைப்படுங்க. ஐயோ என்னால் செய்ய முடியாது, அந்த தம்பி செய்கிறானே, அதை குறித்து சந்தோஷப்படுவோம்னு தான் உண்மையிலே ஒரு நல்ல மனுஷன் யோசிப்பானே தவிர உண்மையிலே ஒரு கேடுகட்டாகலாம் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதை குறித்து பொறாமப்படுவாங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு உதவி செய்கிறத பார்த்து பொறாமப்பட்டு எரிஞ்சு ஒருத்தன் நல்லா வாரதை பார்த்து ஒருத்தன் அப்படி கதைக்கிறான்டா எப்படி கொஞ்சம் மனுஷராக இருப்பான்னு யோசித்து பாருங்கள் பாப்போம். அப்படியான ஆட்கள் உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வந்து தான் ஆகும். ஓகே, எங்களுக்குமே வந்து நிறைய வருது இல்லைன்னு இல்லை. ஸோ அது எல்லாத்தையும் வந்து சமாளித்து கொண்டு போகிறோம். நாங்கள் என்ன ஒரே ஒரு கவலை தான், உதவி செய்ய போயிட்டு கொத்திரம் வருது அப்படின்றப்போ வந்து அதை கொஞ்சம் ஏற்றுக்கொள்கிறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. மற்றும்படி வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நாங்கள் வந்து அவங்களோட வீட்டை போயிட்டு பார்ப்போம், அவங்களோட கதைச்சி நாங்கள் வந்து எங்களோட அளவில் முடிச்சுட்டு போவோம். நீங்கள் நிறைய குழம்பாதீங்க, அதாவது என்னைய நேசிக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் நிறைய குழம்பாதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு எதுவுமே இல்லை. இருந்தாலும் வந்து நீங்களே பார்ப்பீங்க, ஒரு சில வீடியோக்கள் கூட வந்து எங்களை பற்றியெல்லாம் தவறாக போட்டிருக்காங்க, அதில் நினச்சா கவலை. ஓகே, எனவே நாங்கள் எங்களோட காரியங்களை சரியாக செய்வோம். இப்போ வந்து போவோம், போயிட்டு வந்து அங்கே அவங்களோட வீட்டை போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோம் வீடியோவே. ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போய்கொண்டிருக்கோம். அனுஷம் அடிக்க. ஹலோ ஹலோ எஸ்கே அண்ணா போட்டாரா வழியில்? ஹலோ ஹலோ ஓமடா, என்ன செய்கிற, எப்படி இருக்கா? என்ன கோல் அடித்தாலும் எடுக்கிற, லவ்ஃபில் இருக்கு, என்ன விளக்கம்? நேற்று ஃபோன் அடிக்க டேட் ஆஃபில் இருந்துச்சு. அப்புறம் நீ நோமக்கோ அடிச்சேன்டா, நோமக்கோ அடிக்கவும் அது ஃபார்வர்டுன்னு வந்துச்சு. என்ன சொல்கிற, மழையா அவங்க இல்லையே? அடே என்னண்டா, நிறைய பேர்டா கதைச்சி உனக்கு காசு அனுப்புறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிடா, உனக்கு கண்டாக்ட் பண்ண நீ எடுக்கிறா இல்லைன்னு மாதிரி வந்து சொல்லி கொண்டிருக்காங்க தம்பி. அது இருக்கா அந்த 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 நம்பரு? என்ன அது எனக்கு தெரியுமாடா. நீ என்ன செய்யண்டா, வீட்டுக்காரர் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அதை வந்து கட்டாயம் எல்லா கோலையும் ரிசீவ் பண்ணி அட்லீஸ்ட் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணி அவங்க வந்து ஹெல்ப்புக்கு வரும்போது அவங்க அனுப்புகிற மெசேஜ் என்றாலும் பாசிடாப்பா. ஏன்டா அவங்கள அந்த தெரிஞ்ச டாக்டர்ஸ் மேலே வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, மற்றது இந்த ஃபினான்சியலாக ஹெல்ப் பண்ணுற அப்படி இப்படின்னு சொன்னால் செய்வாங்களோ. ஒரு ஆள் இந்தியா போகிறது எனக்கு பயமா இருக்கு போகிறதுக்கு. அப்போ ஜெயர்மாடில் எனக்கு பயமா இருக்கு அங்கே போய் பண்ணுறதுக்கு. என்ன பயமாக கிடக்கு? அவர் வந்து என்ன இந்தியா போட்டாமன்ட்டு இப்போ அவர் என்ன இப்போ இந்தியா போட்டாமண்டே கூட உனக்கு சப்போர்ட் ஆனாக்களை நீ கூட்டிகிட்டு போ, அவர் அந்த செலவு பார்க்குறாராமா. அப்போ போய் நீ பிறகு பயப்படுற, சம்டைம் இந்தியா போனால் செய்யலாமேடா. இவரும் நல்ல அந்த சந்திரிக்கான சரத் பொன்சேகாந்து. ஓ ஓ ஓ அது எனக்கு ஒரு ஆள் அனுப்பினாடா, எனக்கு யாரோ ஒரு ஆள் அனுப்பினாடா. ஒரு 96 வயசுக்காராள்கிட்ட கண்ணே வந்து சரிப்படுத்தினவர் ரெண்டு. அவர் வந்து புக் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. நான் அதை சொல்லத்தான் நான் உனக்கு நேற்று அடிச்சேனாண்டா, நீ எடுக்கலடாப்பா. எனக்கு முறை குறையா கிடக்கடாப்பா. என்ன அனுஷனை கை விட்டுட்டீங்கன்னா நான் என்ன செய்கிறேன் யோசிச்சு பாருப்பா நீ. அப்போ உனக்கு பிரச்சனை என்று தெரிஞ்சோன்னு ஓடி வந்தடாப்பா. ஓடி வந்து உன்னோட நின்று போட்டு வந்த நாங்கள். அப்போ என்னடா விளங்கல? ஹலோ ஓம் சொல். கொழும்புக்கு என்ன நீ அவர் சரத் பொன்சே அவரை என்ன புக் பண்ணி தரேன் யார் சொன்னது? எந்த இடம் அவர்?
அவரு கொழும்புல திவானுக்கு கோல் அடிச்சோன்னே கோல் சொன்னவர். அப்ப நான் சொல்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, திவானம் யாழ்ப்பாணத்துக்கு வந்துருந்தேன் டக்குனு சொல்லு, நீங்க புக் பண்ணுங்கடா சரியானது. அப்போ எனக்கும் ஒரு வேற ஒரு ஆள் அனுப்பி இருந்தடாப்பா, அந்த 96 வயசுக்கார கண்ணே வந்து சரி செஞ்சான். அது கொஞ்சம் பயங்கர நம்பவும் தான் இலங்கையில வருது. யா அப்ப நம்ம அது அவர்கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் காட்டி போட்டு பிறகு இந்தியா உலகத்தை பாக்குறானே. அவர் ஹாஸ்பிட்டல்ல வேலையில இப்ப இறந்தவர் அந்த பர்கர் சாப்பிட்டு வெளிப்பட்டிருப்பீர். பர்கர் சாப்பிட்டு 33 வயசு. அந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாரா அவரு. அவன் அந்த மிருடா மிட்டர் அவையும் அந்த ஹாஸ்பிட்டல் தான். அது என்ன விளக்கம்டானா இப்ப அப்படி இருந்தா இப்ப கொஞ்சம் கண் சோப்பா வரும் அப்படி அடிமையா கண் பாய்ச்சல். இப்ப எனக்கு கிட்ட என்ன பாருங்க எப்படி இருக்கு வந்து கண் திறக்கல குத்து வரும் திறக்கலாம இருக்கு. நேற்று அப்படி இல்ல, நேற்று கொஞ்சம் கிளியரா அந்த என்ன விடுறது சோப்பு இல்லாம இருந்துச்சு. மாதிரியா வித்தியாசமா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சதா இப்போ உண்ட வயசுக்கு தம்பியா அது வந்து ஏதோ ஒரு சிக்கல் ஒன்று இருக்குடா. ஆனால் அது நீண்ட நாளைக்கு இல்லைன்ற மட்டும் ஷுவர் சரிதானே. அப்போ அதால் நீ அதை குறித்து பயப்படுற கொண்டும் இல்லை. நாங்கள் என்னண்டா கண்ட ஆக்கள்கிட்டையும் கொண்டே கொடுத்து பழுதாக்க கூடாடா. முந்த நாள் ஏஞ்சல் என்று சொல்லிட்டு அவர் பிரைவண்ணவ அடுத்த நாள் கொஞ்சம் அந்த நல்லா இருக்கு மேம். அவன் மிக சொல்றான் நல்லா இருக்கு மேம். மறுபடியும் கூப்பிட்டு ஜெயம் பண்ணேன். இல்லை எனக்கும் நிறைய பேர் எழுதினவங்கள்ட்ட அந்த என்ன ஏதோ செஞ்சோன் சேர்ச் ஏதோ ஒரு இந்த சர்ச் சியோன் சர்ச்ன்னு சொல்லி பட்டிக்குளோவில் அங்கே கூட்டிகிட்டு போக சொல்லி வந்து என்ன டாக்டர் அவன் என்ன ரொபின்சனோ என்ன ஏதோ வந்து எனக்கு கமெண்ட்ஸில் எழுதி எனக்கு வாட்ஸ்அப்லேயும் எழுதி விட்டவங்கள்ட்ட. அப்போ நான் சொன்னேன் நான் அதை கண்டிப்பாக சொல்கிறேன் தம்பிக்கு சொல்லி போட்டு அவனுக்கு சம்மதம்ண்டா அதை செய்வோம்ண்டா. ஏண்டா காசுல அனுப்பி விடுவாரு ஸ்டார்ல வந்து காசுல வந்துட்டு போறாண்டு இதான் கதைப்பாங்க. வீடியோ அப்படி இல்ல நைட்ல போறதுக்கு ஆரியல் சொல்லித்தான் படுக்கிறவரு காசு அனுப்புவாரு காசுலண்டா. அடே அதுதான்டா இந்த இப்போ நான் இந்த வீடியோ எடுத்த குறையில நல்லா நீ கோல் எடுத்தது நல்லா போச்சுடாப்பா. ஐயோ என்னைய போட்டு சாடிக்கிறாங்கள்டாப்பா. நீ சிரிச்சு கொண்டு இருக்கிறேன்னா நான் என்னடாப்பா நான் சிரிக்காம என்னடாப்பா செய்யறடாப்பா. நீ யோசிச்சு பாரு தம்பி. நான் காணாத பிரச்சனையா வாழ்க்கையில நீ என்னோட இருந்தேன்னு நான் தெரியும் தானே நல்லா. நீயே சொல்லு அப்போ நீ உனக்கு பிரச்சனைன்றோன்னே நான் உண்மையிலே இங்கே எவ்வளோ சிக்கல் இருந்து விட்டு போட்டு ஓடி வந்து 4 நாள் நின்று ரிப்போர்ட் நார்மல்ன்ட்டு வந்த அப்புறம் ஏடாப்பா நாங்கள் விட்டுட்டு வந்தேன் நாங்கள். அப்போ அதுதான்டாப்பா எல்லா இடமும் ரிப்போர்ட் பிறகு கொழும்புக்கு போகிறேன்டா அவங்க வரேன்டா பிறகு சரி என்று விட்டுடாப்பா. அதுவும் பார்த்து நோமல்லேண்ணா. அப்போ என்ன செய்யறது ஏதாவது ஒரு முடிவு கண்டு செய்யணுமெண்டா செய்யலாம் வேறு பிரச்சனை. கடைசியாக கூட வீடியோ நீ செய்ய போகிறோன்னு சொல்லி கேட்க நான் சொன்னேன் உனக்கு நான் இப்படியெல்லாம் கதைச்சி போடுன்னு சொல்லி இது விளங்காமல் எழுதி கொண்டிருக்கான்டாப்பா. பெரிய மன வருத்தமாக கேட்கடாப்பா மனுஷனுக்கு. நீங்க யோசிக்காதீங்க. நீங்க கொழும்புக்கு நான் போட்டானே நீ எப்ப கொழும்புக்கு புக் பண்றேன்னா நீ எப்ப புக் பண்றேன்னு போட்டு எனக்கு சொல்லு இருக்கா ஏர்லியா சொல்லு சரிதானே. புக் பண்ணி ஏர்லியா சொல்லு. அப்படி நாங்க யோசிக்க மாட்டேன். சரி சரியா ஆரம்பத்துல வந்து காசு வந்துட்டு போனீங்க. அடே நான் காசு தர்றதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை தம்பி. காசு எல்லாம் விடுறாப்பா. காசு எல்லாம் பிரச்சனை இல்லைடா. அது தெரியாம கதைக்கும் போது தான் அந்த கவலையா இருக்கு ஆக்கள். இப்போ நான் நேற்று ஒரு வீடியோவில் நான் கதைச்சு நான் அது தான் போடுவேன் ஃபுல்லாக உன்னை பற்றி தான் கதைச்சது. எனக்கு கோவம் வந்துட்டு நான் ஃபுல்லாக கதைச்சி இப்போ கூட நான் வீடியோ எடுத்த குறையில தான் நீ கால் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னடா இப்போ யோசிச்சுப்பேன் ஒன்றும் பாசம் இருக்கண்டாக்காண்டி நான் அதான் அவங்கள வெளிநாட்டுக்கார கூட கேட்டேன். அனுஷனில் பாசம் இருக்கண்டாக்காண்டி நீங்கள் வேலைக்கு போகாமல் நிற்கலுமா யோசிச்சு பாரு. வேலையே செய்யத்தானேடா வேணும் நீ யோசிச்சு பாரு. இப்போ கூட எனக்கு டெங்கு காய்ச்சல் போட்டு நீ வீடியோ போடாமல் விட்டனியா இல்லை தானே. ஒவ்வொரு மனுஷனுக்கும் கஷ்டம் பாடுறது வேறு. அதை கடந்து போகக்கூடிய வழியை பார்க்கத்தானே வேணும். நீ உனக்கு கொண்டு அண்ணா எனக்கு வந்திருக்கா இதுக்கு வாங்க என்ன இங்கே கூட்டிகிட்டு போங்கொண்டு கேட்டால் நாங்கள் என்னடா செய்யாமல விட போகிறோம். ஏன் இவ்வளோ கதையை உனக்கு கண் பிரச்சனை வந்து அடுத்த நாள் நான் சொல்லலையா உன்னை யாரும் அவாய்ட் பண்ணினா நீ விட்டுட்டு இங்கே வா நான் வச்சு பார்ப்போன்னு சொல்லலையாடா. சொன்னானா இல்லையா உனக்கு யார் உன்னை எதிர்த்து என்னதான் உன்னை கைவிட்டாலும் நீ விட்டுட்டு பேச இங்கே என்னோட வச்சு நான் உன்னை பார்ப்பேன் நாங்கள் 4 பேரும் இருப்போம்னு சொல்லலையா உனக்கு யோசிச்சு பாரு.
ஒன்றுக்கு யோசிக்காட அது இந்த அது உண்மையாக சொல்கிறேன் அது ஏதோ ஒரு சதிவேலடா ஒரு சதியால் மூடி இருக்குது அது என்னென்ன மதங்களை கடந்து இப்போ கூட நான் ப்ரேயர் பண்ணுவோம்னு சொன்னால் சிலவளை சொல்லுவாங்க நான் மதம் மாற்றுறேன் அப்படி இல்லை தம்பி உனக்கு எங்கே நம்பிக்கை வருதோ அங்கே கொண்டே வச்சு நாங்கள் அந்த காரியத்தை செய்யும்போது எங்கே உனக்கு விடுதலை கிடைக்குதோ அங்கேயே நாங்கள் அதை பின்பற்றலாமடா அப்போ நீ ஒரு பாஸ்டர் வந்து ப்ரே பண்ணக்கூட உனக்கு சுகம் கிடைக்குதுன்னா நீ கண்டிப்பாக மதம் தான் மாறணும் இல்லை அதை முழுதாக நம்பினேன்டா உனக்கு அதில் விடுதலை வருமாடா கண்டிப்பாக நீ அதை குறித்து யோசிக்காத நீ இப்போ கொழும்புக்கு அவர்கிட்ட புக் பண்ணி போட்டு இப்போ போகிறேன்னு சொல்லு நான் அதுக்கேற்ற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி போட்டு நான் பாருறேன் நாங்கள் கொழும்புல நிற்போம் சரியா நீ யோசிக்க இதை குறித்து யோசிக்காத வீடியோ 30 நாள் இல்லை 3 மாதம் இல்லை 4 மாதம் போடாட்டிலும் பரவாயில்ல சனலை முடங்கினாலும் பிரச்சனை இல்லைடாப்பா திருப்ப எழுப்பு நிரந்தரமான கண்டு இல்ல தாக்கு இல்லைண்ணா எப்படி என்னண்டு போடுற மாதிரி அதுதான் இப்போ என்னென்னா எல்லாட்ட மருந்தையும் கண்ட பாட்டுக்கு கலந்து மிக்ஸ் பண்ணி போடக்கூடாது எங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்டே தான் நாங்கள் தெரிவு செஞ்சு அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் நல்ல மாடாப்பா அது என்ன வியாதி என்றாலும் சரிதான் இவர் வந்து அந்த 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 சிங்கிள் ஆள் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஆள்ட்டாப்பா எனக்கு ஒரு பிள்ளை வந்து அனுப்பினது 96 வயசுக்கார ஆளுக்கே ஆப்ரேஷன் செஞ்சு கண் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி சரி செஞ்சு வரான் ஹலோ அவர் நல்ல டாக்டராம் அப்போ நீ அவரை புக் பண்ணி போட்டு நீ போய்க்குள்ள சொல்லு நாங்கள் இதால் வாரோம் அங்கே சரியாடா கட்டா போச்சோடா என்ன வாட்ஸ்அப்பில் என்ன அடித்தவன் நோமக்குள்ள அடித்தவன் காசு இல்லை கட்டாயிட்டு போட இந்த என்ன ஏர்டெல்ல இருக்கா அவனுக்கு தெரியும்னாடா அப்போ எங்களை பற்றி வேறு உனக்கு அடிக்கிறான் இல்லை ஓ ஹலோ ஓமடா என்ன விளங்குது இல்லை அதில் கதைக்க அது ஒஃபாயிலேடா அவன் என்னென்னு தெரியல நான் நிற்கிற இடம் கொஞ்சம் நெட்ஒர்க் பிரச்சனை இது ஐஃபோன் தானே கொஞ்சம் குவாலிட்டி கூடண்டபடியா சில வேலை செய்த வரியா அதுவும் ஐஃபோன் உனக்கு தெரியும் தானே அந்த குவாலிட்டி கூடின ஃபோன் டேய் நீ ஒன்று என்ன சொல்ல தம்பி கண்ணோட சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்குள்ள கவலை தான் ஆனால் நீ யோசிக்காத 30 நாள் தொடர்ந்து இருக்குது 3 மாதம் இருக்குன்னு நீ யோசிக்காடா 10 வருஷமாக பிரச்சனை இருந்து கூட சரி வந்தவங்க இருக்கிறாங்க உன்னை சுற்றி உலகமே இருக்குடாப்பா அது உண்டு அது நீ அப்படின்னா ஒரு டாக்டர் ஆலோசனையோட நான் கண்டே சொன்னான்ல படிக்கல எனக்கு விளங்குது சும்மா கண்ணால தண்ணி வந்தாலே இருக்கல எனக்கு விளங்குதுடா நான் சொன்னேன் அப்ப நீ வந்து டாக்டர்கிட்ட ஆலோசனையோட தம்பி அந்த பெயின் கில்லரோ ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணு நாங்கள் இமீடியட்டாக அவருக்கு புக் பண்ணி போட்டு அதுதான் சொல்றேன்டா நாங்கள் அவர்கிட்ட கொண்டே ஸ்ட்ரைட்டாக காட்டுவோம் அந்த நல்ல மனுஷன்றோட கொஞ்சம் ஃபேமஸ் கேள்விப்பட்டேன் நான் நீ புக் பண்ணி போட்டு இப்போ நாளைக்கு புக் பண்ணி போட்டு சொன்னேன்னா டக்குன்னு ஒன்றும் செய்யலாது நீ இப்போ புக் பண்ணி போட்டு எனக்கு ஒரு நாள் 2 நாள் வெளியா சொல்லு நான் டக்குன்னு இதனி போட்டு நான் வாரன் கொழும்புல நின்று பிரச்சனையை பார்த்து கொண்டு வருவோம் சரியா நீ நான்டா இந்த ஒரு ஹெல்ப்பிங் ஒரு அம்மாவுக்கு காசு கொடுக்க வந்தேன் நான் அப்போ வரும்போது தான் இப்போ கொடுத்து போட்டு எடுத்துக்கொண்டு போயக்குள்ளே நீ எனக்கு நீ அடித்தது நல்லா போச்சுடாப்பா உன்னோட கதைச்சு ஒரு ஆறுதலாக போச்சு இல்லாட்டி என்னையே பைத்தியாரனாக்கி போடுவாங்கடாப்பா எல்லாரும் என்னைய பேசி நீ யோசிக்காத அதெல்லாம் சரி பண்ணலாம்டா செய்யலான்னு ஒன்றுமே இல்லை சின்ன பொடியனுன்ற வயசுக்கு அப்படி ஒரு பிரச்சனையும் கண்ணில் வரவே வராடாப்பா உனக்கு அப்படியே ஒரு இஷ்யூன்னு சொன்னால் அடி எங்களுக்கு நைட்டில் அடி இப்போ எல்லாருக்கும் வருத்தம்டா இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு சரியான காய்ச்சல்டாப்பா இப்போ தான் எனக்கு கொஞ்சம் விட்டது இப்போ கவிதாசுக்கு திருப்பி ஒரு பக்கம் கண்ணெல்லாம் கலங்குதுடாப்பா இல்லை அதுதான் இல்லை நாங்கள் பொடியல் வந்தானல்ல பிரச்சனை இல்லை நீ சொல்லு நீ போகிற அன்றைக்கு சொல்லு நாங்கள் வரோம்
நீ போகிறண்டைக்கு சொல்லு, நாங்கள் வாரம் ஆராய்ச்சி எடுத்து இன்னும் குழப்புவாங்க. என்னன்னு சொல்லுவோம், என்ன கிருஷ்ணாபாதி எப்படி இப்படி இருக்குன்னு குழப்புவாங்க. உனக்கு தெரியும் தாங்க தம்பி. என்னடா அதைத்தான் சொல்கிறேன். நீ ஒன்றுக்கும் யோசிக்காமல் நீ நிம்மதியாக அரெஸ்ட் எடு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்கடாப்பா. உன்னையை சுற்றி உலகமே இருக்கடாப்பா. ஒன்றை குறித்து நீ யோசிக்க தேவையில்லை, எல்லாம் சரி பண்ணலாம். சரியா? நான் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேனப்போ நான் முடிச்சுட்டு அடிக்கிறேண்ணா. இரவே கதை பண்ண அடிக்கிறேன். ஓகேடா ஓகே. பாய் 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 பாய். ஆனால் உண்மையிலே அவனுக்கு ஒரு மன தைரியம் இருக்குன்னு சொல்லணும். ஏனண்டா உண்மையாக நான்டா கூட அந்த சரி நான் சரியாக இதன்ட்டு வந்தேண்ணா. ஆனால் அவன் அதையும் தாங்கி இருக்கிறான்னும் போது பெரிய விஷயம். நல்ல அவன் நான் வீடியோ எடுத்துட்டு போது அவன் கோல் பண்ணின நல்லா போச்சுடாப்பா. கதைச்சு அவனு ஒருக்கா அவன் அங்கே கொழம்பு போகிறான்டா. நம்ம அதுக்கேற்ற மாதிரி இருக்கா முன்னுக்கு இதண்டி செட் பண்ணி வந்துடுட்டேண்ணா. செட் பண்ணி போட்டு அவனோட நாங்கள் போய் நின்றா தாண்டாப்பா. அந்த அங்கால போக்குவரத்துக்கு எல்லாமே இப்போ எங்களுக்கு சிங்களங்கள் தெரிஞ்ச மாதிரிக்கு அவனை கூட்டி கிட்டிக்கிட்டு போகலாம். அவன் சொல்கிற சரிதான். அங்கால நான் போன வரை அவன் தம்பியாக்கால் போன வழியே தான் நான் போகல. இந்த முறையோக்கா நாங்கள் போவோம், பிரச்சனை இல்லை. போயிருக்கா என்னென்று பார்ப்போம். சரி ஓகே, அது இருக்கட்டும். இப்போ நாங்கள் வந்த அளவில் பார்ப்போம். ஷார்ட்டா கவிதாசுக்கு கண்கலங்கண்டு விட்டு சனமெல்லாம் குழம்ப போகுது. அது தம்பி உனக்கு நான் கண் பெருத்தமாடா. உனக்கு சொல்கிறனால ஒவ்வொரு நாளும் குழி முழு வந்து நீ கேட்டா தானே சொல்லுப்பா. வீடியோ பார்த்துட்டு உண்மையிலே இல்லை உண்மை என்று சொல்கிறாண்டிலே நாங்களே ஒழிப்பான் எல்லாம் எங்களோட குடும்பத்தாக்கெல்லாம். நீ இந்த வெயிலத்துக்குள்ளேயும் குளிக்காம விட்டா பிறகு கண்ணால் தண்ணி வராமல் என்ன வரும்? நம்பாயிங்க மக்களே, நம்பாயிங்க. டே நான் இந்த பொய்காய்க்க மாட்டேன். நேராக இருந்தாலும் சரி தான். நீ ஒரு 3 நாளைக்கு வடிவாத நல்ல எண்ணெய் வச்சுட்டு முழுகிப்பார். சும்மா கண்ணால் தண்ணி இல்லை ஒன்றும் பெற எதாலடா போகிறது. ஓ அண்டே அப்படியே நேரே போனேன். தண்ணியை பந்தாடாப்பா நான் வரண்டு போச்சு முடிச்சு போட்டியோ. அடே இவர் என்ன ஆள்றாப்பா நீ? 1 லிட்டர் அப்புறம் கொஞ்சம் போய்க்க ஒன்றாடாப்பா வேன் நினைக்கிறதுக்கு என்ன ஆக்கினியாக்கடா? 1.5 லிட்டர் வாங்கியிருக்கலாம். ஏன் கூழ் கூடாதப்போ ஏற்கனவே சளிக்காக்கடா. அப்புறம் நீ கூட வாங்குற திருப்பி இன்றைக்கு அண்டே காசு கொடுத்து தானே கண்டாட்டு ஆக்டர்கிட்ட பேரை சொல்ல இன்றைக்கு ஒரே கூட பேர் வர போய் வேற மனுஷன் தான் என்னைய துரத்துறான்னு பார்த்தா நீயுமா என்னைய துரத்துற கொப்பிய தாயா. அம்மா அம்மா இங்கே ஆள் தான் நிற்கிறாப்பா. பொண்ணம்மா என்ன மாதிரி இங்கே என்ன மாதிரி இந்த டெங்கு நுழம்பு பரவுற மாதிரி இல்லையே? ஓ வீட்டை பார்க்கலாமா சுற்றி பாப்போங்க பின்பங்க நடவங்க. டெங்குதுங்கிற மாதிரி கதை வந்தது. குளனி கோம்பேல் மற்றது இந்த பியர் டின்கள் கிடக்கா சாரையா போத்துருவாள் ஒன்றும் இல்லையே? இங்கே இந்த போத்துல எல்லாம் இதை நீங்கள் எரிச்சு விடணுமா? ரைட் ஓகே. நீங்கள் பொண்ணுமா வேறு உங்களுக்கு ரைட் ஓகே. அங்கே பக்கம் பின்னுக்கு அப்படியே பின்னுக்கு பார்ப்போம் இருக்கா? வாங்க நீங்கள் வாங்க காட்டுங்க பின்னுக்கு. அப்புறம் நாயகி 2 கடித்தாலும் உங்களுக்கு ஒரு மகள் இருக்கே. எங்க மகள் யாருக்கும் டெங்கு வந்த மாதிரிக்கு இப்போ கூட போயிட்டு அப்படி ஒன்றும் பேர் இல்லை என்ன மற்றாங்க அந்த 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 அதெல்லாம் இருக்கா பொறுக்கணும். நீங்கள் வயசு போன இடங்களில் இயலாது தானே அதுலக்கா பாருங்க. மற்ற அந்த அதில் ஒரு பேணி கிடக்குல்லோ இங்கே பேணியால் சிரட்டையில் எல்லாத்தையும் கவிட்டு விடணுமா? மற்ற இந்த இந்த சட்டிகள் இதெல்லாம் கவனமா? ஆடு மாடு வளர்க்குற நீங்கள் துப்புரவாக இருக்கணும். வீடு நீட்டாக கிடக்கு பிரச்சனை இல்லை. அப்போ நாங்கள் ஒன்றும் எழுதையில் இது இருக்கா நீங்கள் அந்த சொன்ன விஷயங்களொக்கா செஞ்சு விடுங்கம்மா. சரியே யாருக்கும் டெங்கு வந்தது வீட்டை உங்களுக்கு கிட்டடியில் காய்ச்சலையும் வந்த மாதிரி அப்போ ஏன் பயப்படுறீங்க?
ஒன்றுமில்லை. நீங்கள் சுருட்டு பார்த்துவீங்களே? அதில் பற்றக்கூடாது, வயசு ஒன்றுங்களில் கூடாதா? நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள வைத்தியசாலை எது? அச்சுவேலியே. எது மட்டும் அச்சுவேலி ஆஸ்பத்திரிக்கா போனீங்க? கடைசியாக எப்போ போனீங்க? போகலையே. எத்தனை வயசு அம்மாவுக்கு? 85. பிறந்தநாள் இப்போ? பிறந்தது ஐப்பசி மாதம் எத்தனாம் தேதி? 20ஆம் தேதி 10ஆம் மாதம். எத்தனையாம் ஆண்டு? 39. சரி, ஓகே. 85 வயசு. என்ன சரி. அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைகள் அம்மா? 5 பேர், 2 பேர் போட்டினோம், 3 பேர். 5 பேரில் 2 பேர் போட்டினோமே. என்ன சரி. எங்கே போட்டினோம்? வெளியில் வேலையாளுகளாக போட்டணுமோ? அப்போ போட்டின மாம்பழம் பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள். சரி, ஓகே. அப்போ சரி சரி சரி. குழம்ப கூட என்ன யாருன்னு தெரியுதா? கடவுளே கடவுளே. அப்போ என்னடா எல்லாம் சீரியஸாக பதில் சொல்லி பண்ணிக்கிறானே. நான் பயப்படையில்லை. என்ன தெரியும் தான் 85 வயசில் வாழ்கிறீங்கன்ற அப்புறம் பிள்ளையாட்ட சில்லற அழுவலை. நான் என்ன வெத்தில ஒரு பண்ணி என்னோட அம்மாவுக்கு கிடக்க. சரி, எங்கள் மகள் எங்கள் மகள் கடவுளே. அப்போ யார் அக்காவை நிற்கிறா? அவள் தானே படுத்துருக்குறா. பாருங்க, ஒரு அக்கா காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். சரியில்லை தானே அக்கா? பாருங்க ஒருக்கா, அவங்களுக்கு சரியில்லை. என்ன மாதிரி இருக்காங்க, ஒரு அட்ரஸ் ஒருக்கா பார்த்து மூடி விடட்டும். உண்மையிலே வீட்டில் ஒரு வயது போனால் இருந்தால் பம்பல்ல அந்த மாதிரி. எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லைடாப்பா. சின்ன வயசுலேயே நான் நம்மம்மா கண்ணாலேயும் காணல. நான் நம்மம்மா கண்ணாலேயும் காணல சொன்னானே இல்லை உங்களுக்கு. எங்கட அம்மாண்ட அம்மாவை நான் கண்ணாலேயும் காணல. ஏன்டா பிறந்து ஒரு கொஞ்ச நாள் நான் கண் மூடி தந்துருந்தேன்னா நான் என்ன படம் இருக்கு விளையாட்டு எல்லாம் அனுப்பி அது பெரிய இஞ்சி எல்லாருக்கும் சிரிப்பு ஏன்னா சிரிக்கிற நல்ல தானே அம்மா, சிரிக்கிற நல்ல நஞ்சு அக்கா சிரிச்சோன்னான்னு இருக்கிறா. இங்கே அக்கா அம்மா ஃபோன் கொண்டு போனாவே அம்மாளே. அப்போ என்ன இப்போ வேற சொல்கிறதா அவ? ஆனால் நாங்கள் கண்ணாடிகள் எல்லாம் போட்டு கொண்டு வந்து பிடிச்சிட்டு அன்றைக்கு வந்தாக்கலான்ட்டு என்ன தெரிஞ்சு போச்சு. உண்மையாவோ? குரல்லையும் அதுலேயும் மதிச்சிட்டியெல்லாம் என்ன எடா கோதாரி. என்ன சாப்பிட்டேன் மதியம்? மத்தியானம் மீன் குழம்பு, கத்திரிக்காய், வெள்ளைக்கறி, கரைச்சாங்க. புறம் என்ன உங்களோட பாடு பரவாயில்லை போல. மீன் அண்டைக்கு என்ன மீன்? புலா மீன். ஆமாம், புலா மீன் விற்கிற விலைக்கு புறம் என்ன பரவாயில்லையே. பொரிச்சதோ? நாங்கள் பொரியல் பொரியல்கள் கறிகள் ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. அப்போ இருக்கா அவங்களோட மகள் வந்தால் தானே நல்ல இருக்கா கொஞ்சம் உதவி கொண்டு வந்தாங்க தந்துட்டு போகிறோம். அண்டைக்கு எவ்வளோ தந்துட்டு போனான் தெரியல. நான் பார்க்குறேன். ஒருக்கா எங்கே பிடிக்கலாமால அக்கா? அம்மா எங்கே போட்டாக்கா? தோட்டத்துக்கு. என்னண்டு பிடிக்கலாமால? இன்ஜினேக்க 2 கூப்பிட்டாவிலாங்க அதை பிமலாண்டு கத்தேலா என்ன? அம்மா கவனம், வயது போன நேரம் நீங்கள் தூர போயாங்கோ பார். நான் பேட்டே என்னம்மா நீங்கள் நில்லுங்க. இப்போ அங்கே தூரம் நில்லுங்க பார். அம்மா அங்கே அதில் நிற்கிறாவோ? அங்கால ஓ அந்த தென்னம்பிள்ளை உங்களுக்கு தெரியுதோ? ஆமாம், கண் கடுங்குளிக்கிறா. சந்தோஷமாக கிட கேன்னு. அதுக்குள்ளே அந்த பொம்பளையில் வேலை செய்யணும். என்ன வேலை என்ன செய்யணும்? வெங்காயம் நாட்டினமோ? நீங்கள் போகிறீங்களா இப்போ வேலைக்கு? இப்போ என்னண்டே இப்போ சும்மா வீட்டில் வேலை பார்க்கத்தாங்க. நீங்களா அப்போ நான் டெங்கு கேட்க பயந்து போனீங்களோ? நான் அப்படிதான் ஒன்று நடக்கல. இங்கெல்லாம் அப்படி பழக்கமில்லை. என்ன அது இது என்ன ஆக்கினே யோசிப்பீங்களே. ஆனால் அன்றைக்கு நான் வந்த கொஞ்சம் பயக்கட்டமே கிடக்கு. சந்தோஷம் முடியாது. பாத்தியல ஏன் சந்தோஷம் இல்லை? இந்த பிள்ளை இப்படி கிடக்க நாங்கள். அப்போ நான் வந்து இருக்கட்டே கொஞ்சம் நாளைக்கு இங்கே. ஐயோ உம்மோட வந்துட்டா விட்டுட்டு எங்களோட வந்துடுறேன். அதுக்கு என்ன இறண்ணே நீங்கள் கவலைப்படையக்குள்ளே நான் பிறகு என்ன இரு பிறகு இதை குத்திடுறேன் பம்பலா காயப்பம். அன்றைக்கு அப்போ வீடியோக்களில் ஆக்கள் பார்த்து போட்டுலாம் பே முஸ்பாத்தி என்று பார்த்து காய்ச்சவே என்ன சொன்னவே நல்லா சிரிச்சவே. கூலிங் கிளாஸ் அடிச்சு புற என்ன கூலிங் கிளாஸ் எல்லாம் அடிச்சேன்னு
அப்படி இல்லையம்மா வாழ்க்கையில் நீங்கள் வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவித்து வாழ்கிறாக்கள் தானே. அப்போ உங்களுக்கு எங்களை மாதிரி ஆக்கள் வரும்போது தான் ஏதோ ஒரு சின்ன சந்தோஷம் பண்ணாலும் கிடைக்கும். அப்போ நாங்களும் வந்து சீரியஸாக வந்து கதைச்சி விரட்டி போட்டு அலை வச்சு போட்டு போனால் பிரியோசனம் இல்லையല്ലോ. அப்போ அதுக்காண்டி தான் நாங்கள் வந்து சிரிக்க வைக்கிறோம். இங்கே ஆள்கிட்ட தோலைப்பா உடும்பு தோல்மையே கிடக்கு, அம்மான பாடிக்கல உடும்பு தோல்மையே கிடக்கு. அது நல்ல தெரியுமா வைரம். இந்த உடும்பு தோலை என்னென்று வேறுமெண்டா பலனும் அப்படித்தான் திங்களாகி தானே நான் என்ன சொல்கிறேன். அப்போ உடும்பு தோலாமோ அப்போ சொல்கிறத என்னண்டு வைராக்கியம் பிடிச்ச நெஞ்ச வைராக்கியம் பிடிச்ச நெஞ்சண்டேக்க சும்மா நெஞ்சில்லை கோடாளியால் கொத்தினாலும் பிள்ளாக்க கடும் வைராக்கியம். ஆனால் கொஞ்சம் முடைஞ்சு போன மேகலுக்கு என்ன வாயாட்டது பார்த்தியே. அது இல்லாட்ட பொழுது போவா என்ன கொஞ்சம் வேணும். நான் யோசிக்கலையாப்பா, யோசிச்சுதான் வேணி இருந்துப்பேன். ஒரு வெத்தில் ஒரு கிடக்க வெத்தில் ஒரு சப்பை கிடக்க சரியா. அந்த அந்த ஆளுக்கு செய்தி போட்டுது போல அந்த அண்ணன் கையாட்டுற செய்தி போட்டு அவா ஃபேமஸ் பார்த்தி அவன் சில்லறப்பட்ட ஆள் இல்லை. பொன்னம்மாண்ட மூலண்டா சொல்லி வேணும் பிறகு வாரா அவா என்ன பாட்டுக்கு புல்லு போனவா புல்லெல்லாம் எறிஞ்சு ஓட்டு ஓடி வர அம்மாளே அவள் வார வரது சின்ன வரது இல்லை. அந்த சண்டை முட்டம் கிவிர் வந்த மாதிரி தான் பாரா. அப்புறம் அவள் அடித்து காய்ச்சவா நீ அந்த லண்டனில் நிற்கிறவா இல்லை இல்லை அடித்து காய்க்கலையே. அப்போ என்ன மாதிரி பக்கைக்கெல்லாம் என்ன சமாளிக்கிறீர்கள்? சும்மா பொழுது குளிப்பு முழுக்கெல்லாம் என்ன மாதிரி நாங்கள் ஒவ்வொரு நாள் குளிக்கிறானே. ஏன் ஒவ்வொரு நாள் குளிக்கிறீர்கள்? அதுதான் குளிச்சாலும் இன்னும் குளிக்கத்தான் சொல்லு. மாலைக்கு ஒரு குளிச்சானே இல்லை நித்திரை கொண்டு வருமே சாமத்தில் ஓட்டத்திலாம் போகிறோம் இன்று போட்டு கண்ணு குளிக்கிறா கிடக்குடா. அப்போ தெரியுதானே உனக்கு அவள் வாரது அம்மா சுண்டல் உங்களோட பரம்பரையாக்கள் எல்லாம் இப்படி வயசுக்கு இருக்கிறீங்களேக்குள்ளே என்னண்டு இப்படி பிரச்சனைகள் வந்தது? தாத்தா 102 வயது கடவுள் நான் சொன்னேன் தானே 100வது பிறந்த நாளுக்கு நான் வருவேன் கேக் கொண்டு நான் இருக்கிறேன். இந்த பிஷர் கதைகள் கதைக்கப்படாத என்ன கண்டிப்பாக இருப்பீங்களா, அதில் மாற்றமே இல்லை. ஆளே ஒரு ஃபோட்டோ ஒன்று தனியாக இன்றைக்கு நிற்க விட்டாடு அந்த பிறந்த நாள் கேக்கு அடிக்கிறாங்க. வட்டமாகவும் சதுரமாகவும் அடிப்போம் கேக். ஐயோ எனக்கு உண்டும் வேண்டாம் தெய்வங்கள், நீங்கள் சந்தோஷமாக வந்து கரைச்சி போட்டு போனால் காணும். அப்போ கேக் வேண்டாம், எனக்கு கேட்கும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். பச்சாடி சரி வச்சதை எடுப்பேன் போடுங்க. அது பத்தி இல்லை பயப்படாங்க, ஒன்றும் செய்யாது ஒன்றும் செய்யாது. ஜவா வாரா மெல்ல நட ஆட்டுக்கு புல் போடுங்க போனவர் ஒன்றும் இல்லை. பையன் எல்லாத்தையும் போட்டுட்டு சட்டாட்டையும் போட்டுட்டு வரா போல. அதுதான் சொல்கிறேன், வந்தாக்கள் பொறுப்பண்டா போல எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சோட்டு ஓடி வரா அவளோட. வரட்டும். ஆளானா கடகு சிறிதானாலும் கேரம் பெருசுன்ன மாதிரி ஆள் ஒல்லி என்றாலும் நல்ல பலசாலிறாப்பா. பொன்னம்மா இந்த அடியில் சும்மா விளையாட்டு. அவள் பறந்து போனாலே விமலா மறந்து போனாலே ஞாபகம் இருக்கே. இப்போ புல்லு பிடுங்க போனீங்களா எல்லாத்தையும் தூக்கி அஞ்சிட்டு வந்துட்டீங்களா? நாங்கள் வந்துட்டு வேண்டா போல. அம்மா இங்கே போய் நின்று ஒரு கதை இப்போ வண்டியில் இங்கே ஓடுறியல். அப்போ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக முடியும். ஆனால் அந்த சொன்ன மாதிரி நிலாவரக்காரர்கிட்ட மேனேஜர்ன்ற ஒரு மேனேஜ் தான் மாங் உள்ளே போமா. அதுதான் இது என்ன வழக்கம் பாசலில் வச்சு கேட்குறது. அதுவும் காசுகளை கொண்டு வந்துருப்பாங்க வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சு மெதுவாக இல்லை வேண்டும். என்ன கால் கிடக்கிற கிடையேன் புழுதிக்க நின்றோடு வந்தானேன். இந்த நாய்க்கு என்னப்பா சாப்பாடு போடுறீங்க? இந்த கற்றுது. ஓ ஓ அப்போ அக்கா என்ன மாதிரி ஷோ மேரிக்கலா என்ன எல்லாரும் கொஞ்சம் கேவலமாக போனமே கிடக்கேன். என்ன நித்திரையாளி இல்லையா தானே? ஏன் அவள் பகலில் இருப்பா எல்லாம் செய்வா, இரவில் கற்றுப்பேன். மற்றா சொல்ல மறந்துட்டேன். அன்றைக்கு இப்படித்தான் அங்கே என்றால் எந்த இடம் அப்பு கோண்டாவில் ஒரு வயது போன ஐயா ஒரு ஆளுக்கு வந்து அவருக்கு நியாயமான வயசு, அவருக்கு 100 வயசு.
அவருக்கும் இப்படி தான் ஏலாம் படுக்கையில் கிடந்து அவருக்கு புது கட்டில் வண்டி கொண்டு கொடுத்தாங்களா, அவருக்கு சளி இழுத்தது. அப்போ எனக்கு சந்தேகம் ஒன்று இருந்தது. அதே மாதிரி அவர் இறந்துட்டார். அப்போ அந்த கட்டில் அப்படியே புதுசாக இருக்குது. அதை நாங்கள் இப்போ அதை எடுத்து வேறு இடத்துக்கு ஒரு முதியோர் இல்லத்துக்கோ சம்திங் ஏதோ இடத்துக்கு கொடுக்குற கதைச்சிருக்கோம். அப்போ அதே நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணிக்கேன். சரி தானே? அது 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 வயசு போனால் 100 வயது போனால் அவர் இப்போ 40-50 வருஷமாக அதே படுக்கையில் இருந்தவரான். அக்காவுக்கு 35 வயசு 70 வருஷம் என்ன 70 வருஷம் கிடக்கு. அதுக்கிடையில் அக்கா எழும்பி போடுவோம். அது வேறு பிரச்சனை. அதைத்தான் நானும் சொன்னேன். மற்ற அன்றைக்கு அந்த சூரியாண்ட கதை எல்லா இடம் பிறவி போச்சு. நீங்கள் என்ன சூரியாண்ட ஆமாம் எல்லா இடம் பிறவி போகிற வர இடம் இல்லை. 2 சூரியாண்டு கத்தி என்னோட 2 போட்டோ எல்லாம் எடுத்து கதை என்ன நல்ல வாடி ஊருக்கு எல்லாம் நிறைய பேர் பொண்ணமாக விசாரிச்சா அவைக்கு அம்மாவுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆட்டியம்மாவுக்கு எங்களுடைய அம்மா தெரியும் எல்லாருக்கும். அப்போ அவாண்ட பிள்ளை தான் கடைசி பிள்ளை. அவாண்ட பிள்ளைக்கு தான் மருத்துவ மண்டபம் கேள்விப்பட்டிருக்கேன். ரைட் மற்ற என்னண்டா அவன் அந்த லண்டனில் இருக்கிற அக்காடுத்து காய்ச்சுவா பிறகு இல்லை காய்க்கலே அவள் வந்து தான் இந்த அவாண்ட சிறிய தமக்கு என்ற புள்ளி ஒரு ஆள் அங்கே இருக்கிறாள் அக்கா வீட்டுக்கு. அவள்கிட்ட கொடுத்தா தான் அவள் கொண்டு வந்து இருப்பாள் அப்படி ஆண்டி கதைக்க அப்படி கதைக்கு வாமன்னு. மற்ற நீங்கள் அன்றைய வீடியோவில் எங்கள்கிட்ட என்ன உதவி கேட்ட நீங்கள் எங்கள்கிட்ட அன்றைய 90,000 சொன்னேன் இல்லை உதவியாக இருந்தது. உதவியாக இருந்தது பிரச்சனை இல்லை. நீங்கள் இவ்வளவு தாரதாண்டுக்குத்தான் நான் சொன்னேன். அது நீங்கள் யார்கிட்டையும் வேண்டி தாரதும் அது கஷ்டப்பட்டு தானே அது எழுந்து தாரது. அப்போ நாங்கள் எங்களுக்கு இவ்வளவு தாங்கொண்டு நாங்கள் இல்லை நான் கேட்குறேன் என்ன உதவி கேட்ட நீங்கள் என்று கேட்குறேன். உங்களுக்கு என்ன வேணுமென்று கேட்ட நீங்கள் அப்போ என்னென்னா அன்றைக்கு நான் 90,000 தந்தேன். நான் இல்லை தந்து போட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். நான் உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்து போட்டு வேறு யாரும் உதவி செய்வாங்களேண்டு பார்த்தா கொஞ்சம் பேர் உதவி செஞ்சவங்கலாம். நான் என்ன சொல்கிறது முந்திய மாதிரி மெனசி பார்க்கறதுக்கு இல்லை போடுறது மற்ற கொஞ்சம் கை அதுகளும் குளிர் தானே குளிர் நேரம். அப்போ தம்பி ஒரு 30,000 தாங்க அதுகளும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கும். அப்போ ஒரு 30,000 உண்டு. ஒரு அக்கா ஒரு ஆள் அனுப்பினவா நோர்வேல இருந்து. அப்போ அந்த அக்கா அந்த காசை கொண்டு வந்து தந்து கொண்டு போகண்டு வந்தான். குறைனைக்கு 30,000 இல்லை தானே? எனக்கு ஒரு 3,000 தாங்க. 3000 அதுக்கு அங்கால வரட்டாம்பா. இஞ்சால எவ்வளோ முறைகள் இருக்குது. முந்தியான் விளையாட்டு தான் பார்த்தீங்களே கண்டிப்பாக சரியாக கொண்டு 30,000 ரூபா 10% கமிஷனு 3,000 எனக்கு. சரியே இப்போ குறையேதும் இல்லை தானே? மற்றது வந்து சுவிஸில் இருந்து விகாண்ட பிறந்த நாளை முன்னிட்டு, அதாவது வந்து 31ஆம் தேதி 3ஆம் மாதம் நடந்த 2வது பர்த்டே முன்னிட்டு வந்து ஒரு அண்ணாவோ அக்காவோ தெரியல வந்து ஒரு 30,000 மட்டும் அனுப்பியிருந்தாங்க. அதை எம்மாவுக்கு கொடுப்போம். எதுவும் சொல்லுங்க என்ன சூர்யா விஜயன்றது இதில் 30,000. அப்போ இதில் 3% கமிஷன் இப்போ இவ்வளோ 6,000 தரும் மதியா? சரி அப்போ சரியாக கொண்டு வரணுங்க. நீங்கள் சரியாக தந்த சரியாக கொண்டு வரணுங்க. சரி சரிங்க சரி. அப்போ அம்மா எனக்கு அப்புறம் ஒரே பேர்கள் வாய்ச்சி வரப்போகுது சாமான் கணக்கு வேண்டா. சரியா. மற்ற வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டென்மார்க்கில் இருக்கக்கூடிய ரைட் அந்த சுவிஸில் இருக்கிற அக்காட அண்ணாட அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 136 கடைசி. சரியா. அதே மாதிரி டென்மார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு 2 அக்காக்கள் சேர்ந்து வந்து ஒரு 50,000 கொண்டு அனுப்பியிருந்தாங்க. அவங்க வந்து பேர் சொல்ல விரும்பலை என்று சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 641. டென்மார்க்லேருந்து 2 அக்காக்கள் அனுப்பினாங்க கிருஷ்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொண்டாங்க ஒரு 50 கொடுப்போம். அம்மாவுக்கு ஒரு 50 50 ஒரு தரம் 50 2 தரம். கொடுக்குற உதவியையும் பெருசாக கொடுக்குறதுக்கு இது ஒரு மெதட். ஒரு கடைக்காரன் இருந்தானே சரியானே, ஒரு கடைக்காரன் இருந்தானா அவனுக்கு ஒரு மகள் இருந்தான். வடிவாக்கணும் கதையை. அவனுக்கு ஒரு மகள் இருந்தான். அவனுக்கு இந்த பணமண்டா பைத்தியம் மாதிரி ஆனாலும் கணக்கு வழக்கு தெரியாது. அப்போ அவன் சொன்னானா ஊரில் யார் கொண்டு வந்து கணக்க காசு தாரானோ அவனுக்கு தான் என் பிள்ளைன்ட்டு கட்டி கொடுப்பேன். யார் அந்த அந்த கடைக்காரன் சொன்னானா. அப்போ அந்த பிள்ளைய அந்த கடைக்காரன் மகளை உண்மையாக விரும்புகிறவன் வந்து ஏழை, அவன்கிட்ட காசு இல்லை. ஆனால் அவளை அடைய நினைக்கிறவன் வந்து ஒரு பணக்காரன், அவன் ஒரு வில்லன். ஆனால் அவன்கிட்ட எக்கச்சக்கமான காசு கிடக்கு. சரியோ. இப்போ 2 பேருக்கும் போட்டி கதை விளங்குதோ வடிவா. அதாவது இப்போ கடைக்காரன் மகளுக்கு வந்து மகளை வந்து கல்யாணம் கட்டி கொடுக்குறதுக்கு இப்போ அவர் சொல்கிறார்
யார் கொண்டு வந்து நிறைய காசு தாராங்களோ அவனுக்கு தான் இந்த மகள் உண்டு. அப்போ 2 பேருக்கு போட்டி. ஒன்று உண்மையாக விரும்புகிறேன், நான் வந்து உண்மையாக விரும்புகிறேன், என்னட்ட காசு இல்லை. இவன் வந்து அந்த பிள்ளையை அடைய நினைக்கிறான், ஆனால் அவன்கிட்ட நியாயமான காசு கிடக்கு, சரிதானே? அப்போ முதலாவது இவன் என்ன செஞ்சான்னு சொன்னால் 1 லட்சம் ரூபா காசை கொண்டு வந்து அப்படியே கட்டாக கொடுத்தானா. யார்கிட்ட? தேப்பன்கிட்ட. சரியோ, தேப்பன்கிட்ட கட்டாக கொடுத்தோம். தேப்பன் வாங்கி போயிடும். ஓ மை காட், 1 லட்சம் தந்துட்டான்னு போட்டு இவருக்கு இப்போ கொடுக்க ரெடியாக இருக்கிறார். அப்போ எந்த மெனம் கிடந்து தவிக்க நான் உண்மையாக விரும்பினா தான் என்னட்ட காசு இல்லை. என்னட்ட எவ்வளோ அடக்கு? வெறும் 12,000. 12,000 கொண்டே கொடுக்கக்குள்ள என்ன நடக்க போகுது? 12,000 1 லட்சமா கூட? 1 லட்சம் தான் கூட. அப்போ பிள்ளை அங்கெல்லாம் போகுது. 2 யோசிச்சொன்று கேட்கலாம். எனக்கு ஒரு ஐடியா வருது. என்னென்ன யோசிச்சேன் நான், 12,000 அப்படியே சில்லறையாக மாற்றுவோம்ட்டு, 1 ரூபா 2 ரூபா மாற்றுவோம்ட்டு மாற்றி விட்டா பெரிய ஒரு ரூபாய்க்கு ஃபுல்லாக வந்துட்டு காசு. என்ன செஞ்சேன்டா, 1 ரூபாய்க்குள்ள 12,000 மாற்றி போட்டுக்கொண்டே கடைக்காரன்ட்ட கொடுத்தேன். இந்த 1 ரூபாய் கூட வச்சிருந்தீங்கன்ட்டு அவன் கையில் அந்தவன் நீ 1 ரூபாய் கூட வச்சிருந்துட்டு. அப்போ இவர் பார்த்து 2 கடவுள் இவன் என்ன 1 ரூபாய் கூட ஒன்று தாரானோடு உடனே மகளை என்னோட அனுப்பிவிட்டு. அந்த மாதிரி கணக்கு வழக்க தெரியாதாக்களை அப்படியே பே காட்டலாம். ஆனால் நான் உங்களை பே காட்டையில் வேணண்டா இப்போ உங்களுக்கு வந்த உதவியையும் பெருசாக தர நான் நினைக்கிறேன். இல்லைங்க இப்படி உங்கள் 50 5,000 எனக்கு எவ்வளோ? 5,000. அப்போ இவ்வளோ இப்போ எனக்கு இவ்வளோ கொமிஷன் எவ்வளோ வந்துட்டு? 11. சரியோ, கணக்கு மறக்கப்படாதா? யாருக்கு? ஆமாம் போகிறேன் வரேன் பொன்னம்மாவோட கதை இப்போ கொஞ்சம் தலை இருக்கும். அப்போ இப்போ எவ்வளோ அந்த ஓட்டன்? 60, அதில் 50. அப்போ 1 10 காணுமோ? காணுமென்று சொன்ன ஒரு சந்தேகம் வந்து போச்சு. இன்னொரு கனடாவில் இருக்கிற ஒரு அண்ணாவோ அக்காவோ தெரியல பார்த்தீங்கன்னு சொன்னால் மகள்கிட்ட 8வது பிறந்தநாளை முன்னிட்டு மகள்கிட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்மதி. சொல்லுங்க, சின்மதி சொல்லுங்க. சின்மதி இல்லை சின்மதி, சரியா? சின்மதின்ற பிறந்தநாளை முன்னிட்டு, சரிதானே? 8வது பிறந்தநாளை முன்னிட்டு பிள்ளைக்கு எப்போ பிறந்தநாளண்டா 4ஆம் தேதி 5ஆம் மாதம், சரியோ? அதை முன்னிட்டு வந்து ஒரு 50,000 கொண்டு அனுப்பியிருந்தார், சரிதானே? அப்போ அண்ணாண்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 570 கடைசி நம்பர். அப்போ கொண்டாங்க 50 கொண்டாங்க 50. என்னப்பா எடுக்க காசுண்டேக்க எங்கே கொண்டு வைக்கிறது? எங்கள் இடத்துல வைக்க இடம் இருக்குன்னு தானே? சரி இந்தாங்க 50 இப்படி. என்னப்பா இது இது எங்கே போய் முடிய போண்டு ஏன் கிடக்கு இருந்தான்னு பார்க்க வேண்டியது. உனக்கு இதான் எனக்கு கொஞ்சம் காலில் இது சும்மா கதிரை மண்ணா கீழே இருக்குமா போல் வருமே. அந்த காலத்தாக்கத்தில் அங்கே இருந்தவ இல்லை பாடிக்கல. அப்போ இப்போ எனக்கு கமிஷன் எவ்வளோ வந்து போச்சு கணக்கு சொல்லுங்க. பாத்தியல உங்களோட காசில் இருக்கிற கவனம் என்ன எனக்கு இல்லையே. முதல் 60ல் 6,000, அப்புறம் 50ல் 5,000, இப்போ ஒரு 50 இல்லை. அப்போ இவ்வளவு, அதில் 5,000, மொத்தம் அவ்வளவு. சரி, எந்த பள்ளிக்கூடம் படிக்கல? இல்லைங்க, நான் கணக்கு இதுலேயே பார்த்து சொல்லுவேன். கணக்கு புள்ள விடுறாண்டு இல்லை, மறந்து போனேன். வடிவா கணக்கு திருப்பி பாருங்க. இப்போ மொத்தம் நீங்கள் இதில் 60 அந்த 60 உங்களுக்கு 60 60 தந்ததில் உங்களுக்கு 6 எனக்கு 6, அப்புறம் 50 தந்தது அதில் எனக்கு 5, அப்போ 6 அன்னைக்கு 7 11 கட்டிக்காரியா 11. மற்றது பிறகு 50 5 அதில் 5 அப்போ இவ்வளவு 5 எவ்வளவு 11 12. வெரி குட் கொடுடா டொபிக் உண்டு. 11 16 சரியோ 16,000 சரியோ. அப்போ இப்போ உங்களுக்கு தந்திருக்கிறேன் நான் 1,60,000, அதில் எனக்கு கமிஷன் 16,000, வெறும் 16,000 சரியா? சரி, அடுத்தது பார்த்தீங்களா இதோட முடிய போய் கவலைப்படப்படாத. சுவிஸில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து பேர் வந்து கவிதா. என்ன பேர்? புவிதா இல்லை கவிதா. கவிதா. இடம் வந்து சூரிச். எங்க? சூரிச் ஏர்போர்ட்டுக்கு பின்னுக்கு வீடு. அப்போ அவள் வந்து ஒரு 30,000 அனுப்பி விட்டுவா சரியோ. அக்காண்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 862. எத்தனை? 862. அப்போ இது ஒரு 30 கண்ணு சரியாக கொண்டு மடிக்க வைங்க காசு. சரியோ. அப்போ இப்போ 30 இதில் எவ்வளோ கமிஷன் வரப்போகுது எனக்கு? எவ்வளோ வரப்போகுது? அப்போ 12 என்னப்பா இது உங்களோட கணக்குகள் எல்லாம் சரியாக வருது. இந்த கணக்கு எந்த பக்கத்தால் பிழைக்குது? 30,000 3,000 கமிஷன் சரியோ. 30,000 தந்தேன் நான். அப்போ
9,000 2 50,000 தந்தான் அப்போ 10,000 அப்போ 19,000 கமிஷன் என்ன அப்போ உங்களுக்கு மொத்தமாக நான் தந்திருக்கேன் 1,90,000 இதில் 10% எனக்கு கமிஷன் தந்தா 19,000 சரியோ இனி இந்த 19,000 தான் நான் கொண்டு போய் பெட்ரோல் அடிக்கணும் இவனுக்கு கொடுக்கணும் அவனுக்கு கொடுக்கணும் எனக்கு எடுக்கணும் சாப்பாட்டுக்கு கொடுக்கணும் அவ்வளோ வேலை சொல்லுங்க எடுங்க 19 எடுங்க 19 அப்போ பொன்னம்மாண்ட கை செலவுக்கு எல்லாமே காசு கொடுக்குறது பிள்ளைகள் தந்தாலும் அம்மா எலிப்பொறி என்னாலும் தனிப்பொறி வேணுமென்னு இது 30 தாரிகள் எப்படிங்க ஏன் எடுக்க வேண்டாம் அதுதான் எடுக்க வேண்டாம் அது சரிதானே சில்லறை எடுக்கத்தானே வேணுமோ புது பிள்ளை 5 கிடக்குன்னு சில்லறை ஒன்றும் கொடுக்கலையே அப்போ ஒரு 5 மாற்றித்தான் சில்லறை இருந்தால் மாற்றித்தா ஒரு 5,000 மாற்றித்தா சில்லறையாத்தான் பொறுங்க அதை வைங்க அதை வைல அவன் மாற்றி தந்தாச்சு தான் அது எப்படி சில்லறை விரட்டும் பொறுங்க சில்லறை விரட்டும் 5,000 மாற்றித்தா அம்மா இந்த கைமடியிலேயும் சில காசு இருக்கத்தானேம்மா வேணும் அவள் ஒரு கடைக்கு போய் ஒரு வெத்தில வாக்க ஒரு சோடா தனிங்க வேண்டி குடிக்கக்குள்ள தேவை தானே அப்போ உங்கள்கிட்ட நான் எவ்வளோ வேணான் 5,000 அதுந்தாங்க இது மாற்றி தந்துடுறேன் 5,000 சரியோ இப்போ எனக்கு ஒரு 19,000 எடுத்தாங்க 19,000 உண்டு இந்த கமிஷனு 19 19 10 10 15 15 18 18 19 சரியோ இங்கே 19,000 நான் வேண்டி போட்டேன் உங்கள்கிட்ட சரியோ அப்போ 1,90,000 19,000 போனால் அவ்வளவு 19,000 போனால் அவ்வளவு 1,90,000 உங்களுக்கு தந்தேன் நான் அதில் 19,000 எனக்கு தந்துட்டியல் போனால் மிச்சம் அவ்வளவு 1,90,000 19,000 போனால் அவ்வளவு மொத்தம் 1,00,000 கிட்ட வந்துட்டியல் 92க்குள்ள 19 போனால் 77 கிட்ட வரும் கிட்ட நெருங்கி போட்டியல் கொஞ்சம் பொறுங்க இவா இன்னும் கிட்ட வந்துடுவா இப்போ இப்படி பார்ப்போமே இப்போ இப்படி பார்ப்போம் நாங்கள் வந்து இப்போ 1,00,000 விடுவோம் மிச்சம் 90,000 இப்போ 19,000 கழிக்க போகிற வேண்டியக்குள்ள 19 தானே உங்களுக்கு 19 எனக்கு அதில் அதில் 50 விடுங்கோ அந்த 50 எடுத்துட்டு 40 பார்ப்போம் 40 20 விடுங்கோ 20 விடுங்க கொஞ்சால 70 விடுங்கோ மிச்சம் 20ல் 19 போனால் அவ்வளவு 1000 அப்போ 50 20 அவ்வளவு 50 60 50 20 70 அங்கால 20ல் எவ்வளோ மிச்சம் போகுது ஒரு 1000 1000 70 அவ்வளவு 1000 70 90 1000 70 90 அம்மான படிக்கல இந்த படித்த பள்ளிக்கூடத்துக்கு உன்னால நான் படிக்கேன் அண்ணே 70 ஒரு 1000 அவ்வளவு 1000 70 ஒரு 1000 அப்போ நான் சொல்ல வேண்டும் வலிக்கிறேன் நீங்கள் நீங்கள் 90,000 கொண்டு விட்டுருக்கீங்க அந்த காசோட சேர்த்து தான் நான் நீங்கள் சேர்க்கிறீங்க அப்போ இப்போ 1,90,000 1,71 உங்களுக்கு 19 எனக்கு குறையோ எதுவும் இல்லை மற்றது இந்த 4 சிவத்துக்குள்ளே நடக்கிற விஷயம் வெளியில் ஒரு இதுவும் தெரியும் அதில் போகல வீடியோவில் அது ஒரு இதெல்லாம் வெட்டி போடுவேன் நான் இந்த கணக்குகள் வெட்டி சரியோ நான் கொண்டு வந்து உங்களுக்கு நான் இப்போ கணக்குகள் சொன்னது வேறு பாதி பண்ணுவேன் அது எங்கே அதெல்லாம் பிரச்சனை இல்லை உங்கள் 2 பேரையும் நான் உண்மையிலேயே எங்களோட அம்மாவை பார்க்க நம்புகிறேன் சரிதானே இந்த விஷயம் எங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கும் இல்லை அதான் நான் இப்போ சொன்னேன் மெட்ட வைக்கன்னு சொல்லுவேன் பார்த்தீங்க அதான் வேறு ஆக்கள் ஆனால் சில பேர் என்ன செய்வாங்கண்டா சொல்ல மாட்டேன்னு சொல்லி போட்டு போன உடனே வச்சு அது இந்த பழக்கம் எங்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இதுகளையும் தெரியக்கூடாது மெட்டது இப்போ பேங்க நாங்கள் இப்போ இவ்வளோ 1,90,000 கொண்டு தந்தாங்கன்றக்குள்ள அதில் 19,000 ஒரு பெரிய காசு இல்லை தானே இப்போ நீங்கள் இதில் கணக்கு பார்த்து சொன்ன எல்லாமே இதில் பார்க்க மாட்டேன்
அதெல்லாம் நாங்கள் வெட்டி நீட்டாக்கி போட்டு தான் மிச்சம் 1,90,000 கொண்டு வந்து உங்களோட கையில் தந்து ஓட்டு கார் எடுத்துக்கொண்டு போகிற மாதிரி இருக்கும். சரி அது படம் அப்படி இப்போ நான் கதைச்ச கதையை திருப்பி அதால் அவைக்கு மன வேதி அதை வெட்டி விடுவோம். அதை வெட்டி விடுவோம். அதான் வேறு ஒரு தம்பி சொன்னவன் அவை சரியான வேண்டாம். இப்போ உங்களைத்தானே அவை சொன்னது இப்படி சொன்னது அவை வெட்டி நான் அதை யோசிக்கலையம்மா. எங்களுக்கும் 1000 துன்பங்கள் என்ன சொல்லுவாங்க படிபட்டு எங்களோட பிள்ளைகளும் பள்ளிக்கூடங்களுக்கு ஏற்றணும், நர்சரிகளுக்கு ஏற்றணும், இன்னும் அதுகிட்ட உடுப்புகள் இதுகள் ரேக்கை அதுகளால் ஆகாமச்சு பார்த்தீங்க பொடிகள உடுப்புகள் நீங்கள் துவைக்கிறான். ஏன் துவைக்காம அவ அங்கே ஓட்டு அவா இருந்தாலும் அம்மா நாங்கள் அவா கையிலாண்டேக்க நாங்கள் துவைக்கத்தானே அம்மா. இப்படியே பழகினீங்க நீங்கள். அந்த ஆள் இதுதான் வேலைக்கு போட்டு உதவிக்காது அந்த உங்களோட கூட அந்த ஆள் என்ன வேண்டி இந்த ராத்திரி நினைச்சாலும் தானே. அப்போ புருஷன் பஞ்சாயத்து அப்படித்தானே இருக்கணும். பிள்ளைகிட்ட உடுப்பண்டேக்க மாறிக்கு துவைக்கத்தான் அவர் சாப்பிடாட்டி சொல்லி போடுவோம். இன்றைக்கு சமைக்க மாட்டானே நாளைக்கு பிடிக்காதான் கிடக்குறேன். ஆக முசுப்பாத்தி பிள்ளைகள்ட்ட உடுப்பு துவைக்கிறதுல என்ன இருக்கு? சாண துண்டெல்லாம் நான் தான் துவைக்கிறேன் ஃபுல்லா. உதவியும் இல்லையாண்டா செய்யத்தான். சரி இப்போ என்னண்டா இந்த விஷயம் உங்களுக்குள்ள சந்தோஷம் தான் உங்களுக்கு. அப்புறம் இப்போ இதுலேருந்து தான் தொடர போகிறோம் வீடியோவை. நீங்கள் இப்போ அந்த தந்தாக்களுக்கு ஒரு நன்றியை சொல்லுங்க. 5 பேர் அனுப்பியிருக்கணும் சரியோ? அப்போ அவைக்கு ஒரு நன்றியை சொல்லுங்க. எனக்கு இப்படி ஒரு உதவி செய்ததால் நான் நன்றி உங்களை நான் தெய்வம் மாதிரி தான் நினைக்கிறேன். எனக்கு இப்படி வருமானன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவாவால் தான் எங்களை விட்ட சகோதரத்தாலான் இப்படி எனக்கு ஒரு உதவி பெற வேண்டி வந்தது. அப்படி நான் இப்படி வருமானன்னு நான் நல்லளவும் நினச்சிருக்கேன், எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு பெரிய நன்றி என்று சொல்கிறேன். சரி ஓகே சந்தோஷம். அப்போ எனக்கும் ஒரு நன்றி சொல்லி விடுங்க. தம்பியாக இல்லாட்டி இந்த கதவு நீங்களும் எங்களுக்கு ஒரு விட்ட சகோதரமாக இருக்கலாம். நீங்களும் தந்ததாக கொண்டு வந்து எங்களுக்கு நான் 2 விட்ட சகோதரமாக இருந்துட்டு போகிறேனே தந்தது பெரிய நன்றி. நன்றி. சரி மற்றது இந்த விஷயம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும் சரியா? சரி அதான் அதுகளை போய் நீங்கள் வெட்டி சொல்லக்கூடாது அதான் நீங்கள் வேலை வெட்டி விடுங்க சரியோ? அப்போ நாங்கள் விழுக்கல டபுண்ணம்மா சந்தோஷம் தானே? காசை கவனமாக வச்சுருக்கோம். நான் வீடியோ போட்ட அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் மோடு பிரித்து களவுக்கு இறங்கி போடுவாங்க. யாரும் உடனே பேங்க் இதே பார்த்துட்டு சில பேர் கேட்கணும் இன்னும் கட்டுக்கட்டா எல்லாம் கொண்டு வந்ததாமன்ட்டு சொல்ல நான் சொன்னேன் கட்டுக்கட்டா தந்திருந்தா இத்தருக்கு கல்லன் முதல் நாளே வந்திருப்பான்னு. அப்போ நானும் என்சார்பான நன்றிகளை வந்து அந்த 5 பேருக்கும் தெரிவித்து கொள்கிறேன். உண்மையிலேயே இவங்களோட நிலைமை சரியான கஷ்டம். நான் வரும்போது கூட பார்த்துருப்பீங்க. ஆட்டு புல்லுங்கிறக்கு வந்து அம்மா போயிட்டா. அம்மா தனியத்தான் நின்றவா. அக்கா உள்ளு பார்த்தீங்கன்னு சொன்னால் படுத்த படுக்கையாக இப்போ 2 வருஷமாக இருக்கிறா. இவங்களோட ஸ்டோரியை நீங்கள் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே கண்ணீர் வடிப்பீங்க. அவ்வளவு கஷ்டத்தை மத்தியில் வாழ்ந்தவங்க. அப்போ இவங்களுக்கு கூட வந்த உதவி அதில் 30 வந்த இடத்துல கூட இன்னும் ஒரு 60 நேரம் எக்ஸ்ட்ராவாக நான் கதைச்சி தான் போட்டு கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுத்து நான் சந்தோஷம் தானேம்மா. ஏதோ பிள்ளை மாதிரி என்னால் முடிஞ்ச நான் செஞ்சுருக்கேன் சரியோ? என்னில் ஒரு பழக்கம் என்னென்னா எனக்கு யாரும் ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்து தந்தா எனக்கு முன்னால் யாரும் கஷ்டப்பட்டாக இருந்தால் நான் அவைக்கு கொடுத்து போடுவேன் சரியோ? அது ஒரு பழக்கம். அண்ணா வணக்கம். வணக்கம். அப்போ அந்த மாதிரி வந்து என்னில் ஒரு பழக்கம் சரியோ? இப்போ உங்களுக்கு நான் உதவி செஞ்சுருக்கிறேன். இந்த உதவியை பாராட்டி நீங்கள் எனக்கு ஒரு கமிஷன் தந்த நீங்கள் சரிதானே? ஆனால் எனக்கு முன்னால் இன்னொரு ஆள் கஷ்டப்பட்டால் இருக்கு. யார்? பொண்ணம்மா. இப்போ என்ன போகிறோம்டா இந்த 19 நான் பொண்ணம்மாட்ட கொடுக்க போகிறோம். இந்த அப்படியே இந்த இது பொண்ணம்மாண்ட சிலவுக்கா சரியோ? பொண்ணம்மாட்ட நீங்கள் வாங்கப்படாது. இது நான் பொண்ணம்மாவுக்கு கொடுத்தது. உங்களுக்கு உதவி நான் புரியும்பா செஞ்சு போட்டேன். அதில் லாபத்தை நீங்கள் எனக்கு தர அந்த லாபத்தை நான் பொண்ணமாக கொடுத்து போட்டேன். நீங்கள் நல்லா இல்லை ரெண்டாம் பேருக்கும் தெரியக்கூடாது அப்படி இப்படி என்னைக்கோ அங்கே தெரியத்தான். இது தெரியக்கூடாதானே? இது நான் பாண்டிக்கு இல்லை போட்டேன் உங்கள்கிட்ட. நீங்கள் புரியும்பு அம்மா புரியும்பு இல்லை அது புரியும்பு தானே? இது களவு இல்லை. இது உங்கள்கிட்ட நான் தந்து போட்டு வாங்கினது களவு இல்லை. களவெடுத்து தான் இப்போ அங்கால நான் கொடுத்துருக்குறேன். அது இன்னும் உங்களோட தான் கொஞ்சம் கிட்ட வாங்க. சரி அழக்கூடா சரியே பேரண்ணே உனக்கு நான் களவெடுத்து தந்துருக்குறேன் இன்றைக்கு முதல் தடவையா சரியோ? ரைட். அப்போ நான் கிளம்ப போகிறேன். வேலைட்டை போட்டு மேலாமா ஒன்றுக்கும் யோசிக்கப்படாது. பிறகு எதுவும் உதவிகள் கிடைச்சா இதோட மட்டும் இல்லை நீங்கள் மேலதிகமாக உங்களுக்கு உதவி செய்யலாம். உண்மையிலே கஷ்டம். யாராச்சும் ஒரு ஆள் மந்த்லி ஹெல்ப் பண்ணிங்கன்னு சொன்னால் பெரிய புண்ணியமாக இருக்கும். இவங்களுக்கு பாவம். இவங்களுக்கு உழைச்சி கொடுக்கவே யாரும் இல்லை. பிள்ளைகள் எல்லாம் வந்து ஒரு பிள்ளை ஆம்பளை பிள்ளை இறந்தவர், ஒரு ஆம்பளை பிள்ளை இறந்தவர், ஒரு பொம்பளை பிள்ளைக்கும் இப்படியான நிலைமையாக போட்டது. நீ அம்மாவோட கணவரை மறந்த நிலைமையில் அந்த வயது போன பொண்ணம்மாவையும் வச்சு பார்த்து கொண்டு இருக்கிறா. இங்கே நான் போனால் போல் காட்சி பண்ணப்படாது. அது நான் கொடுத்த காசை பண்ணப்படாது.
என்ன பண்ண கொடுக்கப்படாதா தாயிட்ட புள்ள திருப்பி வாங்குறாண்டாங்க பாத்தியில விளையாட்ட வேண்டப்படாதா சரியோ அப்போ நான் விரட்ட போட்டு அது அவள் தண்டை சிலவுக்கு வச்சுக்கொள்ளட்டும் சரியானு பாருங்க இன்னைக்கு தான் அவள் சந்தோஷமா இருப்பா சரியோ மற்றது நான் உங்கள்கிட்ட வேணும் அது ஒரு பக்கம் தெரியப்படாது சரியோ சரியோ நம்பி தான் போகிறோண்ணா வெளியில் கேட்கப்படாது நீங்கள் என்னோட முஸ்பாத்தி தான் கேட்குறீங்களோ தெரியா சீ நான் ஒரு முஸ்பாத்தி கேட்குறாள் இல்லை விரட்ட பண்ணம்மா போட்டு சரி ஓகே சந்தோஷம் ஒன்றுக்கும் யோசிக்கக்கூடாது சரியா சந்தோஷமாக இருக்கணும் நல்லாப்படாதா நாங்கள் அப்புறம் வந்து பார்ப்போம் சரியா ஓகே பாய் போட்டு அக்கா பாய் போட்டு வரேம்மா ஒன்றுக்கும் யோசிக்கக்கூடாது அக்கா சரியா எல்லாம் கூடிய சீக்கிரம் மாறும் கவலைப்படாமல் இருங்கோ சரியா பாய் 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 சந்தோஷமாக இருக்கணுமா சரி பாய் 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 ஓகே சரியா வாரம் போட்டு ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது அழக்கூடாது சரி எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் சரியா பாரு போட்டு எடுப்போம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் ஒன்றும் இல்லை தானே ஆளை வந்து பிட்டன் ஒரு பட்டிக்கு உண்டு டெங்கு பார்க்க வந்திருக்க உண்டு ஆளுக்கு தலை சுற்றி போச்சு என்னப்பா ஆகினு கொண்டு மழை மலைண்டு போய் சிரட்டையெல்லாம் பொறுக்குறா கிடந்த சிரட்டையெல்லாம் பொறுக்கி நான் கண்ணாடியோட இல்லை வந்தேன் நெஞ்ச வேணுங்கோ விளையாட்டு தெரியுது என்ன வந்தாலும் நான் குதிரையிலும் மூட்டிலும் பிடிச்சி போட்டேன் கார் வந்து தெரியும் அவாவுக்கு தெரியாதானே கார் வந்தது நான் கண்ணாடியோட வித்தியாசம் ஐட் மாதிரி வந்தேன் அன்றைக்கு வந்து அவாவுக்கு ஒரு சிட்டி போயிடலாம் கேட்டு கேட்டேன்னு சரி அப்போ வேற போட்டு வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம் வாங்க ஐயா நீங்கள் ஐயோ கடவுளை இவர்த்து வாசல் இவர்த்து வலிச்சது ரைட் கண்ணாடி வேணுமோ கண்ணாடி வேணுமோ வச்சுக்க போறீங்களோ வேணாமா வெளியில் போகக்குள்ள போட்டுன்னு வர வேணாமே வடிவாக கிடக்கணும் உனக்கு வெளியில் போகக்குள்ள முசுப்பாத்தியா கல்யாணம் போகிறே வேணாமோ சரியா காசு கொடுக்கப்படாதா ஓ மற்றது காசு உங்கள்கிட்ட வேணுண்ணா சைவர்கள் 12 34 560 அடிங்க சரியோ பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்வாமே என்னன்ற ஐயா நான் வளர்த்தேன் அப்படி இல்லை நீங்கள் கொடுங்க பிரச்சனை இல்லை பிள்ளைக்கு நீங்கள் கொடுங்க பிறகு ஆனால் கொஞ்சம் வேண்டாம் உங்களை வச்சு கொண்டு கொடுங்க சரி ரைட் பாய் மற்றது எங்களோட கலவை பிரச்சனை எங்களுக்குள்ளே இருக்கட்டும் சரியோ ரைட் பாயா பாய் ஓகே